சரி அதை எங்கடா இருக்க? வெளில போகலாமா என்ன? போகலாம் மாமா. எங்கே போகலாம்? அங்கே கிரவுண்டுக்கு வந்துடுங்க, அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே சரி, அவனுங்களும் கால் பண்ணி சொல்லிடு. சரி. சரிண்ணா. சரி. ஹலோ. சொல்கிறேன் மச்சான். ஏண்டா சோகமாக பேசுகிற? அது ஒன்றும் இல்லைடா, காலையிலேருந்து நிற்காமல் போயிட்டே இருக்கடா, 10 டைம் போயிட்டேன்டா. சரி, அந்த கரண்ட் விட்டுத்தோல வெளியே போகலாம், வரியா இல்லையா? கண்டிப்பாக வரேன்டா. சரி வா, வண்டி கிண்டி நான் அடிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். என்னடா அது சவுண்டு? அது ஒன்றும் இல்லைடா, இங்கே RX வண்டி போச்சுடா. RX-டா? சரி அதை விட்றா, எங்கடா வரணும்? கிரவுண்டுக்கு வா, அங்கே எல்லாத்தையும் வர சொல்லிட்டேன், நாங்கள் போய் பிளான் பண்ணிக்கலாம். அப்படியே அவனையும் கூப்பிட்டு வந்துடு. சரிடா மச்சான். சொல்கிறா மச்சான், எங்கே இருக்க? நீ எங்கடா இருக்க? மச்சான் நான் கிரவுண்டுக்கு வந்துட்டே இருக்கேன்டா, எல்லாரும் அங்கே வந்துடுவாங்க, நீ அங்கே வந்துடு. நான் கிரவுண்டில் தான்டா இருக்கேன். சரி அங்கேயே எல்லாம் வந்துடும். ஓகே. அவனுக்கு முடிங்கிட்டு இருக்கு, 10 டைம் போயிட்டு தான் வருவான். ஓகே மச்சான், எங்கே போகலாம்? பிளான் சொல்லணும். மச்சான் படம் சுற்றலாம்டா. மச்சான் ஸ்விம்மிங் பூல் போகலாம்டா. மச்சான் மால் போகலாம். ஸ்விம்மிங் போகலாமா? ஸ்விம்மிங் போகலாம்டா. டைம் தண்ணா 3 o'clock. 3 o'clock கொஞ்சம் மச்சான் சின்ன வேலை இருக்கு. சரி நான் போகிறேன், நீங்கள் வாங்கடா. சரி போன வழியில் அப்படியே நானும் வந்தேன்டா, எனக்கு வந்தேன்டா. சரி தூங்க பசங்க. மூச்சு பாருங்க. சொல்டா. ஹலோ மனோஜா. ஆமாம், யாருங்க? உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னடா
இக்கதையில் போக்குவரத்து காவலாளியை பார்த்து பயந்து திரும்ப முயன்றதால் விபத்து ஏற்பட்டது. அதுபோல் நேராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் முறையான ஆவணங்களுடனும் தலைக்கவசம் அணிந்தும் சாலை விதிகளை மதித்தும் சென்றால் எந்த அதிகாரிக்கும் எந்த நேரத்திலும் பயப்பட தேவையில்லை. சாலை விதிகளை மதிப்போம், நம் உயிரை காப்போம்.